ஆதிசேஷனுக்கு பெருமாளுடைய வைகுண்ட தர்பாருக்கு போவதற்கே பயம். அங்கே கருடனுக்குத்தான் பிராதான்யம். பார்க்கடலில் சயனிக்கிற போது ஆதிசேஷன் பெருமாளை தாங்குகிறார். தாங்கிக் கொண்டு இருந்த இடத்திலேயே இருக்கிறார். அப்போது கருடன் ககன வீதியில் நின்று சேவிப்பதோடு சரி. ஆனால் பெருமாள் படுக்கையை விட்டாரோ இல்லையோ, கருடனுக்குத்தான் இம்பார்ட்டன்ஸ். கோவிலுக்கு கோவில் பெரிய திருவடி என்று அவருக்குத்தான். பெருமாளுக்கு நேரே சன்னதி. அவருடைய சிறப்பான பெருமை. அவர் பெருமாளை தாங்குவது மட்டுமின்றி தாங்கிக் கொண்டு ஒரே இடத்தில் ஆதிசேஷனைப் போல் இல்லாமல் பரப்பாக பறக்கிறார். எந்த லோகத்திலேயோ ஒரு கஜேந்திரன் கதறினால் க்ஷணத்துக்குள் அங்கே பெருமாளை தூக்கிக் கொண்டு ஓடுகிறார். பாம்புக்கும் கருடனுக்கும் ஜன்ம பகை. எப்போதும் கருடன்தான் ஜெயிக்கும். பாம்பை அப்படியே கொத்தி கீறி பக்ஷணம் பண்ணிவிடும். லோகத்தையெல்லாம் நடுங்க வைக்கிற பாம்புக்கு கருடன் என்றால் மட்டும் நடுக்கம். யானைக்கு சிம்ம ஸ்வப்பனம், எலிக்கு பூனை மாதிரி. லோகத்தையெல்லாம் தூக்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனுக்கும் பெருமாளுடைய வாகனமாக இருக்கப்பட்ட கருடாழ்வாரிடம் குலை நடுக்கம்தான். அதனால் பெருமாள் வைகுண்ட தர்பார் நடத்துகிற இடத்துக்கு போகவே பயம். இப்படி தொடை நடுங்குகிறவர் க்ஷீராப்திக்கு கருடன் வந்து பெருமாளை சேவிக்கும் போது அவரை பார்த்தார். இங்கே தனக்குத்தான் முக்கியத்துவம் என்று ஆதிசேஷனுக்கு பெருமை ஏற்பட்டது. தன் மேலேயே பெருமாள் ரக்ஷையாக பச்சை மாமலை போல் மேனியை தலையோடு கால் நீட்டி படுத்துக் கொண்டிருப்பதில் அவருக்கு ஏக தைரியம் வந்துவிட்டது. சாதாரணமாக ஸ்தானத்தில் சக்தியில் பெரியவர்களை பார்த்தால் நமஸ்காரம் செய்ய வேண்டும். நமஸ்கார வசனம் சொல்ல வேண்டும். அவர்கள் பெயரை சொல்லக்கூடாது. சம அந்தஸ்தாக இருந்தால் குச்சல பிரச்னம் சௌக்கியமா என்று கேட்க வேண்டும். அப்போதும் பெயரை சொல்லி கூப்பிடக்கூடாது. நாம் பெரியவராக இருந்து மற்றவர் சிறியவராக இருந்தால்தான் பெயரை சொல்லி சௌக்கியமா என்று கேட்கலாம். கருடனை எப்போதும் பெரியவராக கொண்டு பயப்பட்டு பதுங்கிக் கொண்டிருந்த ஆதிசேஷனுக்கு இப்போது பெருமாள் தன் மேலேயே இருக்கிற தைரியத்தில் தன் ஸ்தானம் உயர்ந்துவிட்டது என்று தோன்றியது. ஜன்மாவில் ஒரு தடவை இப்போதாவது அவரை கொஞ்சம் நாசூக்காக மட்டம் தட்டி பார்க்கலாம் என்று ஆசை உண்டாயிற்று. உடனே அவர் பெயரைச் சொல்லி கூப்பிட்டு, ஏன் கருடா, சுகமா என்றார். கிருதக்காகத்தான் கேட்டார். கருடனுக்கு புரிந்துவிட்டது. திடீரென்று ஆதிசேஷனுக்கு இவ்வளவு துணிச்சல் எப்படி என்று புரிந்துவிட்டது. அவரும் ரொம்ப சாதுரியமாக ஆதிசேஷனுக்கு உரைக்கிற மாதிரி, இருக்கிற இடத்தில் இருந்தால் சுகம்தான் என்றார். ஆதிசேஷன் கேட்டது கருடன் சுகத்தை. அவருடைய சுகத்துக்கு எப்போதுமே குறைச்சல் இல்லைதான். பயம்தானே பெரிய அசுகம். கருடாழ்வாருக்கு ஒருபோதும் பயமில்லை. பயப்பட்டு பயப்பட்டு பாதி நாழி சுகத்தை இழப்பது ஆதிசேஷன்தான். பெருமாள் அவரிடத்தில் இருக்கிற மட்டும்தானே அபயநிலையான சௌக்கியம் அவருக்கு உண்டு. அதனால் அவர் கருடன் சுகத்தை கேட்க இவரோ அவருடைய சுகத்தையே குத்தி காட்டி, இருக்கிற இடத்தில் இருந்தால் சுகம்தான் என்றார். இப்படி கதை. கிரகங்கள் கூட ஸ்வக்ஷேத்திரத்தில் அதன் சொந்த வீட்டில் இருந்தால்தான் பவர் என்கிறார்கள். இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். இருட்டு இருக்கிறதே, அது எங்கேயோ லோகத்தில் திண்டாடிக் கொண்டிருந்தது. அதற்கு நேர் பகை வெளிச்சம். ஆனாலும் அதை இதனால் எதிர்க்க முடியவே இல்லை. பாலசூரியன் அதோ அங்கே தலையை எட்டி பார்த்தானோ இல்லையோ, சக்தி தாங்க முடியாமல் இது ஓட்டம் பிடிக்க வேண்டியே இருந்தது. நடு மத்தியான சூரியனை விட பாலசூரியன்தான் இருட்டுக்கு கடும் பகை. மத்தியான சூரியனை அதற்கு தெரியவே தெரியாது. பாலசூரியன் வந்தவுடனேயேதான் அது ஓடிவிடுகிறதே. ராமுழுக்க லோகம் பூராவையும் நமக்கு உள்ளே பிடித்து வைத்துக் கொண்டிருந்தோமானாலும் கடைசியில் ஒரு நாளைப் போல இந்த சூரிய குஞ்சு அங்கே வரும்போதே இங்கே நாம் ஓடும்படியாகிறதே என்று அதற்கு ரொம்பவும் அவமானம். மாளாத க்ஷாத்திரம். இந்த பாலசூரியனை எங்கேயாவது எப்போதாவது நாம் வளைத்துக் கொண்டு இவன் நம்மை ஒன்றும் பண்ண முடியாதபடி கட்டி போடணும் என்று அது சபதம் பண்ணிக் கொண்டிருந்தது. இப்போது அம்பாள் லோகத்தில் திண்டாடிக் கொண்டிருந்த இருட்டை அப்படியே வாரி தன் கேசபாரமாக ஆக்கிக் கொண்டு, அப்புறம் அந்த கேசபாரத்தையும் வாரி வகிடெடுத்து அந்த பாலசூரியனையே கொண்டு வந்து நேரே இந்த கேச மத்தியில் வைத்தாளோ இல்லையோ, இருட்டுக்கு ஒரே குஷி, தைரியம் வந்துவிட்டது. அந்த உச்சித்திலக சூரியனை அப்படியே சுற்றி சூழ்ந்து கொண்டு அதில் இருந்து பரவும் கிரணங்களையெல்லாம் முழுங்கிவிட்டது. இருளைத்தான் ஒளி முழுங்கும் என்பதற்கு மாறாக விசித்திரமாக இங்கே இருள் ஒளியை முழுங்கிவிட்டது. பாலசூரியன் மாதிரியான சிந்தூர திலகத்தின் பிரகாசம் எப்படி சூரிய ஒளி பரிதி மண்டலத்தை சுற்றி எல்லா திசையிலும் வியாபித்து இருக்கிறதோ, அப்படி அம்பாளுடைய சிரஸ் முழுக்க வியாபித்து அவளுடைய குந்தளம் முழுவதையும் சிவப்பு ஜோதிஷாக அல்லவா மாற்றியிருக்க வேண்டும். அப்படியில்லாமல்
ஒரே ஒரு கிரணம் மட்டும் வகிடு ரூபத்தில் மேலே செக்கச் செவேல் என்று போயிருக்கிறது. பாக்கி கிரணமெல்லாம் எழும்ப முடியாதபடி கேசத்தில் புதைந்து போய் அந்த கேசம் மட்டும் கருகருவென்று மின்னுகிறது என்றால், அந்த செக்கச்செவேல் ஒளியுடன் இந்த கண்ணங்கரேல் இருட்டுத்தான் சண்டை போட்டு ஜெயித்து அமுக்கி பிடித்து வெளியிலே வர முடியாதபடி பண்ணிவிட்டது என்றுதானே ஆகிறது. நன்றாக தியானம் பண்ணி பார்க்கணும். மகா சுமங்கலியான சாக்ஷாத் அம்பாளுடைய வகிடு சிந்தூர குங்குமம் அப்பி செக்க செவேல் என்று ரேகையாக இருக்கிறது. சுற்றிலும் அதை நெருக்கிக் கொண்டு அலை அலையாக கண்ணங்கரேல் என்று அவளுடைய கேசபாரம். அந்த கருப்பே இந்த சிவப்பை தூக்கலாகவும், இந்த சிவப்பே அந்த கருப்பை தூக்கலாகவும் எடுத்து காட்டுகிறது. குங்குமமான பாலசூரியனிடம் இப்போது உன் கைவரிசையை காட்டேன் என்று கேசபாரமான இருட்டு வந்து சேலஞ்ச் பண்ணி அப்படியே அதை நாலா பக்கத்திலும் வளைத்துக் கொண்டு ஒரு ரஷ்மி தவிர பாக்கி எல்லாவற்றையும் கபலீகரம் பண்ணியிருப்பதாக தெரிகிறது. ஒரு ரஷ்மியை மட்டும் ஏன் விட்டு வைத்தது? இதுவும் இல்லாவிட்டால் சூரியனோடு இது சண்டை போட்ட அதற்கு அடையாளமே இருக்காது. கிரணமான ஒளி பரப்பாமல் அநேக சிவப்பு வஸ்துக்கள் இருக்கிறது போல இங்கேயும் சிந்தூர பொட்டு இருக்கிறதாக்கும் என்று தானே நினைப்போம். ஒரே ஒரு சூரிய கிரணம் மட்டும் இருந்ததால் இதென்ன ஆச்சரியம் என்று பார்ப்போம். அதற்கப்புறம் பாக்கி கிரணங்களையெல்லாம் இருட்டு ஜெயித்துவிட்டது என்று தெரிந்து கொள்வோம். த்விஷாம் பிருந்தை என்றால் சத்ரு கூட்டத்தால் என்று அர்த்தம். திவிஷ் என்பதில் இருந்துதான் துவேஷம் வந்தது. பிருந்தம் கூட்டம். இருட்டு என்பது அலை அலையான கேச ரூபத்தில் அணி அணியாக வருகிற சத்ரு படைபோல் இருக்கிறது. இப்படி படையெடுத்து வந்து சத்ரு சைன்யத்தால் பந்தீகிருதம் இவ என்றால் ஜெயிலில் போட்டார் போல என்று அர்த்தம். சிறை வைக்கப்பட்டது போல சீமந்த சிந்தூரமாகிய இளம் சூரியன் தோன்றுகிறது. பாக்கி கிரணங்களை முழுங்கினது மட்டுமில்லை, முழுங்காமல் விட்டு வைத்த இந்த ஒரு கிரணத்திற்காவது சுவேச்சையாக இருக்க சுதந்திரமுண்டா என்றால் அதுவும் இல்லை. அது இந்தண்டை அந்தண்டை நகர முடியாதபடி அதை ஜெயிலில் போட்டு அடைத்திருக்கிறது. நேர்வகடாக சிரசுக்கு மத்தியில்தான் எடுக்க வேண்டும். இந்த பக்கம் அந்த பக்கம் கோணல் வகடு என்று அதை இஷ்டப்படி இடமாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சஞ்சார சுதந்திரம் அதற்கு இல்லை என்பது பந்தீகிருதம் என்பதில் இருந்து ஏற்படுகிறது. திவ்ய சாநித்தியம் வேண்டுமென்றால் கோணல் வகிடெல்லாம் கூடாது. அதே மாதிரி சுத்த மஞ்சளில் பண்ணிய சிவப்பு குங்குமம்தான் இட்டுக்கொள்ளணும். மைதா குங்குமம் கலர் கலராக பொட்டு ஒட்டிக்கொள்வதெல்லாம் தோஷம். பந்தம் என்று 4வது தா போட்டு சொன்னால் அதற்கு உள்ள பல மீனிங்களில் கைது செய்வது என்பதும் ஒன்றாகும். பந்தி என்று இங்கே இருப்பது போல் 3வது தி போட்டால் கைதி என்று அர்த்தம். பந்தீகிருதம் இவ என்றால் கைதியாக்கப்பட்டது போல. அம்பாளுடைய சிந்தூர சீமந்த ரேகையை கேசவாரத்தின் மத்தியில் பார்க்கும்போது இருள் என்ற விரோதி கூட்டத்தால் கைதியாக்கப்பட்ட பால சூரிய ரஷ்மி போல தோன்றுகிறது. சரி, லோகமே கேள்விப்படாதபடி இப்படி இருட்டிடம் தோற்ற சோப்லாங்கி சூரியனாக இருக்கிற வகிட்டுக்கும் சாக்ஷாத் பரதேவதையின் பரம க்ஷேமகரமான சௌந்தர்ய லகரிக்கும் என்ன சம்பந்தம்? தமஸ் என்று சொல்லப்படும் கருப்பாலேயே அம்பாள் அஞ்ஞான தமஸை போக்குவதாக முன் ஸ்லோகத்தில் பார்த்தோம் அல்லவா? அப்படியே இங்கே ஒரு விதத்தில் தோற்றுப்போன சீமந்தத்துக்கு இன்னுமொரு தினசில் உயர்வை உண்டாக்கி அதனாலேயே க்ஷேமங்களை அளிக்கிறாள். லக்ஷ்மி ஸ்தானமான அது வாஸ்தவத்தில் க்ஷேமங்களுக்கு ஆசிரயந்தான். அதற்கு தோல்வி தந்தது பாவனைதான். பந்தீகிருதம் இவ கைதியானது போல என்று தான் சொன்னாரே தவிர நிச்சயமாக கைதியாகிவிட்டது என்று சொல்லவில்லை. இப்போது அதன் உயர்நிலையை, இந்த ஸ்லோகத்தின் உயிர்நிலையை பார்ப்போம். இதை ஆச்சாரியால் முதலில் சொல்லிவிட்டு அப்புறம்தான் தோல்வியை பற்றி சொல்கிறார். நான் தான் தோற்றதோடு முடிக்க வேண்டாம் என்று மாற்றி ஆரம்பித்தேன். முதல் 2 வரிகளில் தனோது க்ஷேமம் ந தவவதன சௌந்தர்ய லஹரி பரிவாக ஸ்ரோதகா சரணி இவ சீமந்த சரணி என்று இருக்கிறது. சாதாரணமாக மகாகவிகள் வார்த்தைகளை ரொம்பவும் செட்டும் கட்டுமாக போட்டே அர்த்தத்தை துவனியாக சஜஸ்டிவாக விட்டுவிடுவார்கள். ஒரே அர்த்தமுள்ள 4-5 வார்த்தைகளை சினானியம்களை போட மாட்டார்கள். ஆனாலும் எங்கேயாவது ரொம்ப மகத்தாக ஒரு விஷயம் வந்துவிட்டால் அப்போது அந்த மகிமையை அழுத்தி காட்டுவதற்காக ஒன்றுக்கு மேல் வார்த்தை போட்டு விடுவார்கள். இங்கே லஹரி பரிவாகம்
ஸ்ரோதஸ், சரணி என்று வருகிற 4 வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தமுள்ளவை. எல்லாம் பிரவாகத்தை குறிப்பவைதான். அம்பாளின் அழகு எப்படிப்பட்ட மகா பிரவாகமாக இருக்கிறது என்று தெரிவதற்காக இப்படி ஒன்றில்லை, இரண்டில்லை, 4 வார்த்தைகளை சேர்த்தாற் போல போட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் என்று நான் சொன்னதில் பாயிண்ட் இருக்கிறது. முழுக்க ஒரே அர்த்தமில்லை. அப்படி போட என்ன இருந்தாலும் ஒரு மகாகவிக்கு மனஸ் வராது. பொதுஜனங்கள் ஒரே அர்த்தமாக எடுத்துக்கொள்ளும்படி இருந்தாலும் வித்வத் ஜனங்கள் அந்த வார்த்தைக்குள்ளே மைன்யூட்டாக வித்தியாசம் இருப்பதை பார்த்து இந்த ஷேட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸை, வேறுபாட்டு சாயல்களை ரசிக்கும்படியாகவே வாக்கும்பணம், சொற்துடுப்பு செய்வார்கள். இங்கே அப்படித்தான். 4 வார்த்தைக்கும் அர்த்தத்தில் உள்ளூர வித்தியாசம் உண்டு. லஹரி என்பது மேலே எழுந்து பொங்கும் நீரோட்டம், பரிவாகம் என்பதுதான் பிரவாகம். இது இருக்கிற இடத்திலேயே மேலே பொங்கித் துள்ளாமல் அந்தண்டை விஸ்தாரமாக பரவிக்கொண்டே போவது.